வணக்கம். இது பிரான்க்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. பொதுவாகவே நீங்கள் முருகனும் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய உறுதியான இவங்க. நீங்கள் மிச்சத்தெல்லாம் ஒத்துக்குவீங்களோ இல்லையோ, சைவம் வைணவத்தை ஒத்துக்குவீங்க, சைவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. இதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? இல்லை, இதில் நான் கலந்துக்கல. அவர்கள் முருகனை எடுக்கிற நோக்கம் வேறு, நம்ம முருகனை எடுக்கிற நோக்கம் வேறு. நம்ம வந்து பண்பாட்டு ரீதியாக முருகன் நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படின்ற அந்த அடிப்படையில் அவரை மீட்டெடுக்கணும், மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இருக்கோம். இப்போ அவர்கள் எப்படி ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்து முன்னணி, இந்து முன்னணி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை. இப்போ அவர்கள் அதை எப்படி கையில் எடுக்கிறாங்கனாக்கா, இப்படி வடநாடுகளில் ராமரை வைத்து நம்ம அரசியல் செய்தோமோ அது மாதிரி இங்கே ராமர் எடுபட மாட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமர் எடுபட மாட்டார். இப்போ இங்கே வந்து முருகனை வைத்து இந்த அரசியல் செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க அதை செய்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் இப்போது இதை செய்கிற இவர்கள் அந்த வழிபாடுகள் அனைத்தும் தமிழில் தான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. தமிழ் கடவுளுக்கு தமிழில் வந்து நாங்கள் அத்தனை பூசையும் நாங்கள் தமிழில் தான் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அறுபடை வீடு கோயிலையும் ஒரே இடத்துல வந்து சினிமா செட்டு போடுற மாதிரி, அப்போது கடவுளையே ஒரு செட்டிங் போட்டு திருவிளையாடல் படம் மாதிரி ஆக்கிடுறாங்க அவங்க. கடவுளை பக்தி மார்க்கத்தை பக்தியாக பார்க்காம முருகனை கைப்பற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்றது அந்த அறுபடை வீடுகளுக்கான அந்த கோயிலுக்கு செட்டை போட்டு செட்டுக்கு வந்து பக்தர்களை அது உள்ளே வர வைத்து முருகனை வந்து இவர்கள் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு அரசியல் செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க. நமக்கு அது நோக்கம் இல்லை. தமிழில் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது தான் பண்பாட்டு ரீதியாக நம்ம வந்து ஒன்று வந்து அவர்கள் வந்து இந்த கடவுள்களை கைப்பற்றிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள், நீங்கள் கோயிலுக்குள்ளே வராதிங்க அப்படின்னாங்க. இவர்கள் இந்த பக்கம் திராவிட இயக்கம், நீ பகுத்தறிவாதி, கடவுளை கற்பித்து முட்டால், கடவுளை வணங்கும் காட்டு மிராண்டி, நீயும் கோயிலுக்குள்ளே போகாதன்றான். இது அவர்களுக்கு வந்து ரொம்ப இலகுவாகி போச்சு. முற்றிலும் அந்த பண்பாடுகளை கைப்பற்றுவதுக்கு கோயிலில் அவங்க தானே பக்தி மார்க்கமாக இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒரு கடவுள் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்காங்க அவங்க எல்லாரும். நீங்கள் சொல்கிற இந்து முன்னணி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாமே கடவுள் நம்பிக்கை மிக. கடவுளை வைத்து அரசியல் செய்கிறார்கள் நீங்கள் சொன்னாலும் கடவுளை வைத்து தானே அவங்களுடைய அரசியல் கட்சிகள் அவங்க எல்லா இயக்கம் எல்லாமே அந்த பக்தர்களுக்காக நாங்கள் பாட போகிறோம், இந்து மதத்துக்காக பாட போகிறோம்னு சொல்லும் பொழுது அவர்கள் மேலே என்ன தவறு? அவங்க மாநாடு நடத்தல என்ன தப்பு? இல்லை, ஒரு கோடு அங்கே உள்ள ஒரு கோடு மட்டும் பாருங்கள். நாங்கள் வந்து முருகனை கையில் எடுக்கிறோம். நாம் தமிழ் கட்சி முருகனை கையில் எடுக்குது. அதுக்கு வீரத்தமிழ் முன்னணின்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கோம். இந்த வீரத்தமிழ் முன்னணியில் யார் அங்கம் வகிக்கிறாங்க, பொறுப்பு வகிக்கிறாங்க, மாநில அளவில் பொறுப்பு வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற இந்துக்கள் அப்படின்றவங்களும், சைவர்கள், வைணவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. முருகனை நீங்கள் கொண்டு வரும்போது எப்படி, எதுக்கு நீங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் கொண்டு வரீங்க? தமிழ் கடவுள் அப்படின்ற போது கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் தமிழர்களா இல்லையா? அப்போ தமிழர்களுக்கான கடவுள் தானே அவர். அப்போ தமிழ் கடவுளை இது இங்கே வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்துங்க, கிராமங்களில் எத்தனை பள்ளிவாசல்களில் குழந்தையை கொண்டு போட்டு ஓதுறாங்க தமிழ் தாய்மார்கள். பள்ளிவாசல்கள் குழந்தை போகிறாங்க, இந்துக்கள் போகிறாங்களா இல்லையா? அங்கே பாத்தியா பண்ணுறாங்களா இல்லையா? இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஏதோ மந்திரிச்சு தாயத்தை கட்டிட்டு வராங்களா இல்லையா? அப்போது தமிழர்கள் மத்தியில் கடவுள் அல்லாவா, இயேசுவா, சிவனா அப்படின்ற அந்த பாகுபாடு இல்லை. எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. இதே தேவாலயங்களுக்கு போய் வழிபடுற இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்துக்கள் நீங்கள் சொல்கிறவங்க இல்லை, நீ இந்துக்கள்னு சொல்கிறவங்க தேவாலயங்களுக்கு போகலாம் வரலாம், எல்லாமே யாரும் சொல்லலாம். இங்கே இவர்கள் இந்துக்கள்னு சொல்லிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் உள்ளே வராதுங்க, இஸ்லாமியர்கள் உள்ளே வராதுங்க, இஸ்லாமியரை கண்டா தாக்கிறது, இதை மதத்தை வந்து மத வெறியாக மாற்றுவது, இதிலிருந்து தான் நாங்கள் வேறுபடுறோம். அப்போது நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி ஒன்று தொடங்கும் போதே அதில் வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அங்கம் வகிக்கணும், அவங்க தான் மாநில பொறுப்பு அப்படின்றத நாங்கள் செஞ்சு படுறோம். அப்போ அவர்களுக்கு உள்ள அந்த அவர்களுக்கு உள்ளது வந்து மத வெறி, எங்களுக்கு உள்ளது தான் உண்மையான ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் வந்து மதத்தை புகுத்தக்கூடாது அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதுதான் அவங்களுக்கு ஆன்மீகத்தை மையப்படுத்தி தானே அவங்களே இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மீகத்தை மையப்படுத்தி இருக்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை.
நீங்கள் அதில் மட்டும் இருந்தீங்கன்னா யார் வேணாலும் வாங்க வழிபடுங்க. ஒரே இல்லை பொதுவாக பார்க்க போனால் முருகனை வழிபடுபவர்கள்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரரும் வழிபடுறீங்க. ஆமாம். அப்படிங்கும்போது அவங்களோட இணைந்து பயணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? நீங்கள் தான் அதை மத வெறியாக்காதீர்கள். அதை வெறும் கடவுளை ஆன்மீகம் மட்டும் பாருங்க. பக்தர்களை கூட்டி மாநாடு நடத்துறாங்க. அதுல என்ன இதுல மதவெறி? இல்லை, இதில் நாங்கள் முருகன் தான் எங்களுக்கு வேணும்னா, முருகனை தான் வழிபட போகணும்னாக்கா நாங்கள் தாராளமாக அது திருச்செந்தூரில் போய் வழிபட போகிறோம், பழனியில் போய் வழிபட போகிறோம். இவர்கள் கூட்டுகிற ஒரு கூட்டத்தில் போய் தான் வழிபடணும்னு அவசியம் இல்லையே. இவர்கள் அதை தான் மதமாக பார்க்குறாங்க. நாங்கள் ஆன்மீகமாக பார்க்குறோம், அவ்வளோதானே. மத வெறியை தூண்ட பார்க்குறாங்க. நாங்கள் மத வெறியை தூண்டக்கூடாது. கடவுள் என்பது எல்லாருக்குமான பொதுவாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். அதில் அவர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போது திராவிட கருத்து கொண்டவங்க, திராவிட மாடல் சொல்கிறவங்களே முருகர் பக்தர் மாநாடு அவங்களும் நடத்துனாங்க. அரசாங்க சார்பில் அறநிலையத்துறை சார்பில் நடத்துனாங்க இல்லையா? இல்லை அவர்களுக்கு நீங்கள் விமர்சிச்சிங்க அதை. இல்லை, அவர்களுக்கு கொள்கை வழிபாடு இல்லை. நாங்கள் இப்பயும் என்ன கேட்குறோம், தமிழ் கடவுள் முருகன். இப்போ இந்த திராவிட மாடல் அரசு என்கின்ற அந்த அரசு தான், அதனுடைய அறநிலையத்துறை தான் திருச்செந்தூரில் நன்னீராட்டு விழா நடத்துது. அப்போ குடமுழுக்கு நடத்துது. குடமுழுக்கு நடத்துகிற அந்த நிகழ்வை நீ தமிழில் நடத்துன்றோம். தமிழிலும் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம நீங்கள் இதுக்கு உங்களுக்கே கேவலமாக இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோவில், அங்கே இருக்கிற இது இறை யாருன்னு பார்த்தா தமிழ் கடவுள் முருகன், முருகன் தமிழன் அப்படின்றத இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்குது. அங்கே வழிபட வருபவர்கள் தமிழர்கள். அப்போ ஏன் நீ சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு பண்ணுற, தமிழில் குடமுழுக்கு பண்ணுறதுக்கு வழி இருக்கே, குடமுழுக்கு பண்ணுறதுக்கு ஓதுவார்கள் நிறையா இருக்காங்களே, சிவபக்தர்கள் நிறையா இருக்காங்களே தமிழில். நீங்கள் தமிழில் பண்ண வேண்டியது தானே. நீ தமிழில் குடமுழுக்கு நடக்கும், சமஸ்கிருதத்துலேயும் நடக்கும்னாக்கா பரவாயில்ல. சமஸ்கிருதம் எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த நாட்டுக்கு யாருடைய தாய்மொழி சமஸ்கிருதம்? யாருடைய தாய்மொழி? மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படி 24 லட்சம் பேர், 24,000 பேர். இவரும் 140 கோடி மக்கள் தொகையில் 24,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழி. யாருடைய வீட்டு மொழியாக இருக்குது, யாருடைய கல்வி மொழியாக இருக்குது, யாருடைய பாட மொழியாக இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதில் நீ ஏன் சமஸ்கிருதத்தில் நீ இது பண்ணுற? அப்போது நீ தமிழ் குடமுழுக்கு. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இதை ஏன் நீங்கள் ஒரு மசூதியில் போய் நீங்கள் தமிழில் ஓத வேண்டியதானே ஏன் கேட்கல? ஏன் தேவாலயங்கள் என் கடவுள் இல்லையே, வல்லா என் கடவுள் இல்லை, என் தமிழன் இங்கே. ஆனால் அவங்களை தமிழன்னு சொல்கிறீங்க. இல்லை எனக்கு அதுதான் அவங்களை தமிழன் இல்லை, நீங்கள் தமிழன்னு சொல்கிற ஒரு ஆள், அவர்களுடைய கடவுள் தமிழ் கிடையாது. இல்லை, நான் இப்பயும் சொல்கிறேன் கேட்கல, அவர்களோட கடவுள் தமிழ், அவங்க வழிபாட்டு முறையும் தமிழ் கிடையாது. அவர் தமிழ் கிடையாது. நீ பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, நீ உள்ளே வராத, சாமி கும்பிடாத, கோயில் உள்ள நுழையாத அப்படின்னு சொல்லும்போது, கோயிலுக்குள்ளே வா யாருன்ட்டு வா, மசூதிக்குள்ளே வா, என்னோட சரிசமமாக உட்காரு, ஆற தழுவிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து நீ என்னுடைய அல்லாவை கும்பிடு அப்படின் போது அவன் ஏற்றுக்கிட்டு போயிட்டான். இந்த தீண்டாமையிலேருந்து விலகி போனான், இந்த தீண்டாமை கொடுமையிலிருந்து விலகி போனான். அதே தான் கிறிஸ்துவத்தில் தமிழர்கள். நீங்கள் சொல்கிற இந்துக்களில் இருக்கிற தமிழர்களுடைய பெயர்கள், உங்களுடைய பெயர்ல இருந்து எத்தனை பேர் தமிழ் பெயர்கள்? இல்லை, தமிழ் பெயர்கள் இருக்குல்ல. இங்கே இருக்க இந்துக்கள் பல பேர் தமிழ் பெயர்கள் வச்சுருக்காங்க. ஏன் இஸ்லாமியர்களோட தமிழ் பெயர் எத்தனை இருக்குது? இல்லை, இஸ்லாமியர்கள், அதுதான் சொல்கிறேன், அந்த மார்க்கத்தில் உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து வர்றாங்க. தமிழ் பாத்திமான்னு வச்சுக்க, தமிழை சேர்க்கணுன்றது தமிழ் பாத்திமா வச்சுக்கிறாங்க. முத்து நாசர் அப்படின்ட்டு முத்து நாசர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எங்கேயோ 1-2 மாற்றம் 1-2லேருந்து தான் தொடங்கும். 1-2லேருந்து தான் மாற்றம் தொடங்கும். இப்போ ஒரு காலத்தில் கிறிஸ்துவத்திலேயே நிறைய கிறிஸ்துவத்தில் தமிழ் அந்த மாதிரி தான் அது நீங்கள் கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை, மதுரை பக்கம் தேனி பக்கம் போனால் ரத்னவேலு, ரத்னகுமார், அந்தோணி, இதெல்லாம் தமிழ் பேர் நிறைய. அதோட ஜாதி பேர் இருக்கு, அந்தோணிசாமி நாடான் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், இங்க இருந்து தீண்டாமை வேண்டாம், இன ஒதுக்கல் வேண்டாம், இதெல்லாம் கொடிது அப்படின்ட்டு போன தமிழன் கூட போக்குள்ள அந்த சாதியை கூட கூட்டி போயிட்டான். அது மாற்றங்கள் வரும். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, இல்லை நீங்கள் சொல்கிற இந்த திராவிட மாடல் அரசியல்வாதிகளுக்கு இங்கே சாதி கட்டமைப்பு தேவைப்படுது. அவர்கள் ஆள்வதற்கு குறைந்து தொடர்ச்சி அவர்களே ஆள்வதற்கு இந்த சாதிய கட்டமைப்புகள் தேவைப்படுது. நீங்கள் பொழுது போடுவாங்க பாருங்கள். இப்போ கன்னியாகுமரி சைடு போட்டிங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஒன்றா இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மை.
இப்போ இவர்களை உடைக்கணும். என்ன பண்ணுவோம், இந்துக்கு இது நாடார் கிறிஸ்தவர்னு உடைப்போம், தேவர் கிறிஸ்தவர்னு உடைப்போம், மீனவர் கிறிஸ்தவர்னு உடைப்போம். கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்படி உடைப்பாங்க. சாதிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, சாதி ஒன்றா வந்துட்டாங்கன்னா, சாதிக்குள்ளே தான் வந்து இந்து தேவர் கிறிஸ்துவ தேவர்னு உடைப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் பிளந்து போட்டால் பிளப்பார் சொல்றீங்களே தவிர, இங்க இருந்து போனவங்க இது ஜாதி பிடிக்காதுன்னு போனவங்க திருப்பி அங்க ஜாதி பேரே வச்சிருக்காங்க. அவனுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குல்ல, அவனுக்குள்ள ஒரு மனசு சாதி என்ற ஒரு அழுக்கு இருக்குல்ல, நான் வந்து உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் இந்த அடுக்குகளை அவன் பார்க்கறதில்ல. தலையில் பிறந்தவன் பார்ப்பனன், தோளில் பிறந்தவன் வைசியன், தொடையில் பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன்ற அடுக்கு இருக்குல்ல. இவன் இந்த சூத்திரன் என்ன இந்த தொடையில் பிறந்த வைசியன் என்ன நினச்சிக்கிறான், நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கானே என்ற பெருமைப்படுறானே தவிர, நமக்கு மேலே 2 பேர் இருந்து நம்மளை அழுத்துறானே என்ற அந்த இழி அவனுக்கு வரல. அப்போது ஒரு சின்ன பெருமை இருக்குது அவனுக்கு, நான் உயர்ந்தவன் அப்படின்ற பெருமை. ஆனால் நமக்கு மேலே 2 பேருக்கான நம்மளை அழுத்துறானே அப்படின்ற அந்த சிந்தனை வந்திருந்துன்னா இந்த சாதி கட்டமைப்பில் உடைஞ்சிருக்கும். இது வந்து உளவியல் நோய். இந்த உளவியல் நோயை சரி பண்ணுறதுக்கு இங்கே உள்ள அரசுகள் தொடர்ச்சியான வேலைகள் செய்யலை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையால்னு எங்கள் வள்ளுவன் பாடினாலேயே இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கலை. இதை சேர்த்து இருந்தானாக்கா மாறி இருப்போம். அப்போது இது யாருடைய பிழைன்னா இங்கே ஆள்பவர்களுடைய பிழை. அரசன் எவ்வழி அவ்வழி குடிகளும் அப்படின்றாங்க. இந்த அரசன் சரி இருந்திருந்தால் இதெல்லாம் மாறி இருக்கும். இதை மாற்றுவதற்காக தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த வீரத்தமிழ் முன்னணி என்கின்ற ஒரு பண்பாட்டு அமைப்பை கொண்டு வந்திருக்கோம். திராவிட பண்பாட்டு புரட்சி இல்லாமல் அரசியல் புரட்சி வெல்லாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். திராவிடக்காரர்கள் மாநாடு முருகல் மாநாடு நடத்தினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறதாக சொல்லக்கூடியவர்கள் மாநாடு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு அரசியல் நோக்கம் அவர்களுக்கு இருக்கும்போது அதுலேருந்து நம்ம வேறுபட. அவங்க திருப்பி கேட்பாங்களா வீரத்தமிழ்? இல்லை முருகன் மாநாடு திராவிட இவங்க இந்து அறநிலையத்துறையில் நடத்தினாங்க. முருகனை பற்றி எத்தனை ஆய்வுக் கட்டுரைகள் பண்ணாங்க, முருகனை பற்றி எவ்வளோ சிறப்புகள் எடுத்து சொன்னாங்க. நாங்கள் சாம்பார் சாதம் போட்டோம், இட்லி போட்டோம், பொங்கல் போட்டோம்னு சொன்னாங்களே தவிர முருகனுக்கான அந்த உலகம் முழுசும் இருக்கிற முருக பக்தர்களை கூப்பிட்டு இந்த முருக பக்தர்கள் உலகமயமாக்கணும், இந்த உலகமயமாக ஆகிறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம என்ன திட்டங்களை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு உருப்படியான ஆய்வுகள் ஏதாவது இருந்ததா? இல்லை முருகன் தான் ஆதி கடவுள் என்பதை நிறுவுவதற்கான இந்த கட்டுரைகள்லாம் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம், இதை உலகமயமாக்கணும், எல்லா மதங்களோடும் வாதிடணும். உங்களுக்கு தமிழகத்தில் வந்து பட்டிமண்டபம்னு ஒன்று வந்தது. இது அரசர்கள் காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து பட்டிமன்றம் வந்து ஒரு கேலிக்குரியதாக பொழுதுபோக்கு இதாக இருக்குது. இந்த பட்டிமண்டம்னு ஒன்று வந்ததே அன்னைக்கு உள்ள பௌத்தம் வைணவம் இவர்கள்லாம் தங்கள் மதம் சிறந்தது, சிவனியம் மாலியம்லாம் எங்கள் மதம் சிறந்தது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகளாக சபையில் ராஜசபையில் வந்து வாதிட்டது தான் இந்த பட்டிமண்டபத்தினுடைய தொடக்கம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து நாங்கள் முருகன் வந்து ஆகச்சிறந்தவன், முருகன் சிவனுக்கும் மூத்தவன் அப்படின்றாங்க. முருகன் வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்து மதம் வந்து வந்த பிறகு சிவனை வந்து அப்பனாகவும் பிள்ளையார் மகனாகவும் இப்படிலாம் பிரித்து போட்டு இது ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களே தவிர உண்மையான ஆய்வுகள் சொல்லுகின்ற போது சிவனுக்கு மூத்தவன் முருகன்ன்றாங்க. அப்போ இதையெல்லாம் நிறுவுவதற்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல, எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு சக்கரை பொங்கல் போட்டு அனுப்பி விட்டீங்க. இது எங்களுக்கு தேவையில்லைன்றோம், அவ்வளோதான். இது வந்து திராவிட மாடல் நடத்தின ஒரு முருக பக்தர்கள் இல்லை, இது இவர்கள் நடத்திய திளைத்தவர்கள் இல்லை, நான் திளைத்தியவர்கள் நான் சொல்ல. இந்த இந்து அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்ட அந்த முருகன் மாநாட்டுக்கும் இப்பொழுது மதுரையில் இவர்கள் நடத்துகிற முருகன் மாநாட்டுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. நோக்கம் இவர்களுக்கு அரசியல். சீமான் மதுரையில் போயிட்டு வீரத்தமிழ் முன்னணின்னு ஒன்று தூக்கி வேலை தூக்கின்னு போனதுக்கு முன்னாடி யார் தூக்குனாங்க அதை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி யாராவது இது செஞ்சாங்களா தமிழ்நாட்டில்? அவர் அப்படி தூக்கும்போது போன்ற சுபவி போன்றவங்களாம் கிண்டல் பண்ணாங்க, எல்லாரும் கிண்டல். கடைசியில் பார்த்தா அப்புறம் முக ஸ்டாலினும் வேலை தூக்கி நிற்கிறாரு, இந்த உதயநிதி ஸ்டாலினும் வேலை தூக்கி நிற்கிறாரு, எல்லாரும் வேலை தூக்கி நிற்கிறாங்க. இவங்க எப்பயும் வேலையோட தானே இருக்காங்க. யாரு இப்போ நடத்துகிற இந்து முன்னணி இவர்கள் சூளத்தோடு நின்னவங்க, சூளத்தோடு நின்னவங்க இப்போ வேலை பிடிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு அரசியல் தேவை, அவ்வளோதான். இல்லைனாக்கா அம்பு வில்லோடு நிற்பாங்க, இன்னமும் அம்பு வில்லோடு நின்று நிற்பாங்க. அவர்களுக்கு வடநாட்டில் வந்து ராமனை வைத்து அரசியல் செய்து போல் தமிழ்நாட்டில் முருகனை வச்சு அரசியல் செய்யணும் அப்படின்றத தவிர வேறு நோக்கம் இல்லை. அப்போ இந்த நோக்கம் தவறாக இருக்கும்போது அதுக்குள்ளே எங்களால் முழு மனதாக ஈடுபட முடியல, அவ்வளோதான்.
இப்போது கள் இறக்குதல் வந்து இப்போ பனைமரம் ஏறி கல் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் இது வந்து ஒரு சில விமர்சனங்களுக்கெல்லாம் ஆளானது. அண்ணாமலை சொன்னது, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது. அவருடைய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே போதை தான், இது நீங்கள் வந்து இது போதை இல்லைன்னு சொல்லி பிரிக்கிறதே தவறு, நாங்கள் ஒட்டுமொத்தமாக மது மற்றும் கள் எதுவுமே வேணாம் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெறும் இப்போ கல்லை மட்டும் பிரிக்காதீங்க போதை இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லை கல் எல்லாமே போதை தான் அப்படின்னு சொன்னாக்கா, இவர்கள் கல் நல்லுசாமி ஐயா இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், நீங்கள் போதை இந்த இந்த இவர்கள் நிற்கிற அந்த சீம சாராயம், அந்த பீரு பிராந்தி விஸ்கி அதில் உள்ள மினரல்ஸையும் கல்லில் உள்ள மினரல்ஸையும் எடுத்துங்க. ஒரு உணவுப் பொருட்களில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குமோ, இந்த விட்டமின், மாவு சத்து, புரதச்சத்து, என்னென்ன சத்துக்கள் இருக்குமோ அத்தனையும் இதில் இருக்குது, நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி மதுவில் நிரூபிச்சிருங்க, நான் 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபா தரேன்றாரு. நீங்கள் அந்த இதுக்கு வரணும். இங்கே சுற்றி இங்கே உள்ள கம்யூனிஸ்டுக்காரங்களே அவர் ஐயா சண்முகம் சொல்கிறாரு, அது கல் வந்து 3 வேளை உண்ண முடியுமா, உணவு என்கிறார்களே 3 வேளை உண்ண முடியுமான்னு கேட்குறாரு. நீ போய் இதை வந்து பிரணாப் முகர்ஜிகிட்ட கேட்கணும்ல. உங்களுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி தானே அங்கே கேரளாவில் நடக்குது. அங்கே பிரணாப் முகர்ஜிகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கல்லுக்கடை மூடுங்கன்னு நீ சொல்லணும்ல. நீங்கள் சுற்றி இங்கே தானே பாண்டிச்சேரியில் கல்லுக்கடை இருக்குது, ஆந்திராவில் கல்லுக்கடை இருக்குது, தெலுங்கானாவில் கல்லுக்கடை இருக்குது, கர்நாடகத்தில் கல்லுக்கடை இருக்குது, இங்கே கேரளாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஏன் இங்கே வந்து தடை பண்ணுறீங்க? எதுக்கு இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணுறீங்க? அப்போ நான் இந்த 10, 15 சாராய முதலாளிகள் மட்டும் வாழணும், அப்போ விவசாயிகள் வாழக்கூடாதா? இந்த வருமானம் மதுக்கடையிலேருந்து வர வருமானம் 50,000 கோடியில் குறைஞ்சது, இந்த 50,000 கோடியில் குறைஞ்சது ஒரு 15,000 கோடியாவது அந்த முதலாளிகளுக்கு போதில்லை, 15 முதலாளிகளுக்கு போதில்லை. அப்போ முதலாளிகளை வாழ வைக்கிறது தானே நீங்களாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது இங்கே வந்து கல்லுக்கடை திறக்கப்பட்டால் எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க? அப்போ இத்தனை லட்சம் விவசாயிகள் ஒரு தென்னை மரம் வச்சுக்கிற அத்தனை பேர் இன்றைக்கி வந்து பனைமரத்தை வந்து வெறும் 50 ரூபாய்க்கு காலவாய்க்கு விற்றுட்டு சூளக்கால்வாய்க்கு விற்கிறாங்க. பாவம் 50 வருடம் 60 வருடம். இது போதை இல்லை, கல் போதை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உங்களுடைய ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் ஒரு உணவுன்னு எழுதி வச்சிருக்குன்ட்டு ஐயா நல்லுசாமி சொல்கிறாரு. மொத்த இதுவும் அவர்கிட்ட இருக்குது. சட்டப்படியே கல் வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்ட்டு இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி வழங்கியிருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் வாதாடுங்க. அவர் தான் வாதாட கூப்பிட்றாருல. நான் வந்து இது உணவுப் பொருள் நான் நிரூபிக்கிறேன், நீங்கள் இது வந்து போதைப் பொருள் நீங்கள் நிரூபிங்க கேட்குறாரு. இதில் கிருஷ்ணசாமிலாம் வந்து நிற்கணும்ல, நான் வரேன் அப்படின்ட்டு கிருஷ்ணசாமி வரணும்ல, ஆனால் திருமாவளவன் வரணும்ல. இல்லை, இப்போ தேர்தல் நேரம் வரப்போகிற நேரத்தில் இதை வந்து கல்லுங்கிறத வந்து ஒரு கையில் எடுக்கிறாரு, அரசியலுக்காக கையில் எடுக்கிறாரு. இது விவசாயிகளுடைய சின்னம் வச்சிருக்கோங்கிறதுக்காக விவசாயிகளுக்காக கல்லுக்கு வந்து வேணும்னே இந்த இடத்துல களமிறங்குறாரு விமர்சிக்கிறாங்க. இது மடையர்களுடைய கூற்று. இதுக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டை முன்னாடி நாங்கள் கல்லுக்காக போராடி இருக்கோம். எத்தனை இடத்துல கல்லுக்காக போராடி இருக்கோம். எத்தனை ஆண்டுகளாக அந்த கல் திருவிழாவில் போய் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக கல் திருவிழாவில் அந்த திண்டிவனம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அந்த கல் திருவிழாவில் தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நாளைக்கு தேர்தல் வர எடுத்துக்கின்றதுக்காக நாங்கள் தேர்தலுக்காக வேலை செய்பவர்கள் அவர்கள் தானே தவிர நாம் தமிழ் கட்சி இல்லை. நாம் தமிழ் கட்சி எப்பொழுதும் மக்களுக்கான அரசியலை தான் செய்யும். அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, கல்லுடைய தடை நீக்க வேண்டும்ங்கிற எனக்கு உடன்பாடு தான், ஆனால் தடையை மீறி நான் பனைமரத்தில் ஏறி பிடுங்குவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி எதை பற்றியும் அவர் படித்தாரா படிக்கலையான்னு தெரியல. நான் 60,000 புத்தகம் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் என்ன எப்படி நடந்தது? தடை மீறி தான் நடந்தது. போராட்டம் என்பது தடை மீறி தான் நடக்கும். அதுதானே இது விதி. அப்போது சுதந்திர போராட்டத்தை பற்றி கூட தம்பி இவர் அண்ணாமலை படிக்கலைன்னு நினைக்கிறேன். 60,000 பக்கத்தில் இந்த பக்கத்தை மட்டும் விட்டாரா நான் தெரியல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாடின்ட்டு. ஒரு தடையை மீறுவது தானே போராட்ட வடிவம். அந்த வடிவத்தை தான் நாங்கள் கைப்பற்றணும். அந்த வடிவத்தை தானே அண்ணன் செஞ்சார். நீங்கள் வழக்கு போடுங்க, நான் வழக்கை சந்திக்கிறேன்ட்டு தானே போனார். நீங்கள் தண்டி யாத்திரை போன காந்தியாரை போயிட்டு நீங்கள் சிறையில் போட்ட மாதிரி எங்கள் அண்ணனை போடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு தானே சொல்கிறோம். அதை விட்டுட்டு எதாவது பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே. அதான் இவங்க எல்லாருமே ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்ற ஒரு கூட்டம் தான் இவங்க தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி தான் சிந்திப்பான். அப்போ இவர்கள் அத்தனை பேரும் தேர்தலை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. இவர்களுக்கு எலெக்ஷன் டு கலெக்ஷன்,
கலெக்ஷன் டு எலெக்ஷன். இதை தாண்டி வரல. இவர்களுக்கு வந்து 5 சீட்டு அதிகம், ஒரு சீட்டு அதிகம் வாங்க முடியுமான்றதுக்காக மாநாடு நடத்துவாங்க, கூட்டம் போடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் யார்கிட்டையும் போய் சீட்டுக்காக நிற்க போகிறத, நாங்கள் மக்கள் அரசியல் பண்ணுறோம். எங்களுக்கு நோக்கம் இன்றைக்கு ஒன்றே ஒன்று தான். இந்த நாடு பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால், இந்த சாராய பொருளாதாரத்தின் மூலமாக வருகின்ற அந்த 15,000 கோடி இல்லை 50,000 கோடி 15 முதலாளிகள்கிட்ட போகாமல் அந்த கோடிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள்கிட்ட போகும்போது இந்த நாட்டில் விவசாயிகளுடைய வாங்கும் சக்தி கூடும், பணப்புழக்கம், பண சுழற்சி ஏற்படும், வாங்கும் சக்தி கூடும். வாங்கும் சக்தி கூடுகின்ற போது மற்ற தொழிற்சாலைகள் வளரும். அப்படின் போது இந்த நாடு, ஒட்டுமொத்த நாடு செழிப்பாக இருக்கும். அதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் வந்து பொருளாதாரம் படித்தவர், அவருடைய கல்வி தகுதியே பொருளாதாரம் தான். பொருளாதாரம் படித்தவர். அது போய் பொருளாதாரம் எங்கே இருக்குன்றதை அவர் பார்க்குறாரு, சிந்திக்கிறாரு. தமிழனுடைய பொருளாதாரம் இங்கே தான் இருக்குன்னு போகிறாரு. இன்றைக்கி வந்து மென்பொருள் துறைகளுடைய பிதாமகன் பில்கேட்ஸு 2 லட்சம் ஏக்கர்கள் மேலே விவசாயம் பண்ணுறாரு, கோழி பண்ணை வச்சுருக்காரு, விவசாயம் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஏன் இந்த மென்பொருள் துறையில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து விவசாயத்துக்கு போகிறீங்கன்னா, நிரந்தர வருமானம் விவசாயத்தில் தான் இருக்குது. ஆகவே விவசாயம் பண்ணுறாங்க. இவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு 4 சாராய கடை முதலாளி ஏதாவது பிச்சை போடுவான்றதுக்காக இவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு வந்து மக்களை பற்றி கவலை இல்லை. 2 சீட்டு வேணும், கொஞ்சம் நோட்டு வேணும். அதற்காக இவர்கள் என்ன வேணாலும் குறைப்பார்கள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னதில் இதில் ஒன்றே ஒன்று நல்லா தெரியுது. எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க, நீங்கள் மட்டும் எல்லா பிரச்சனையில் இருக்காங்க, எல்லா கட்சியும். அது நாங்கள் தெளிவாக தெளிந்த நீரோட தெளிவாக இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும், எங்களுக்கு நோட்டை பற்றியோ சீட்டை பற்றியோ, மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றி மட்டும்தான் எங்களுக்கு கவலை. அப்போ மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எது முக்கியமோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதை நோக்கி அரசியல் செய்து. அதான் உங்களுக்கு கூட்டணின்ற பிரச்சனை கிடையாது, இந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமான்ற பிரச்சனை கிடையாது. தனித்து நிற்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரே இது நாம் தமிழர் தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. உறுதியாக நாங்கள் தான் அதில் இருக்கோம், தெளிவாகவும் இருக்கும். மக்களுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியும். எங்களுடைய அடிப்படை கொள்கையே நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை. அதை நோக்கி போகின்ற போது அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையில் இந்த கல் என்கின்ற பனஞ்சாறு, தென்னம்பால், பனம்பால் என்கின்ற அதுவும் வருது. அப்போ இது வந்து பரவலாக்கும் போது இதில் வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் போது இந்த நாடே செழிப்பாகும். அவ்வளோதான். மிக்க நன்றி. கள் இறக்குதல் மற்றும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு, இதில் நாம் தமிழர் கட்சியோட நிலை என்ன, இதை பற்றி விவரித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. வணக்கம்.